அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ புக் பாலிட்டி, அதில் முதல் லெசன் இந்திய அரசமைப்பு. இந்த லெசனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இதிலிருந்து கண்டிப்பாக குரூப் 4லேயும் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயும் வந்துட்டு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மதச்சார்பு அரசு அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான், வாடிகன். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா மதச்சார்புடைய அரசு. ஓகேவா? இந்தியாவில் இதனுடைய நிலைமை என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முகப்புரை எழுதும்போது அதில் இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி அதில் இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. அதே மாதிரி நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. யார் பிரதமராக இருந்த காலத்தில் அப்படின்னா வந்துட்டு இந்திரா காந்தி. ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு தேசிய அவசர நிலை காலம்தான் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. எந்த வருடம் அப்படின்னா 1976. ஓகேவா? ஸோ இந்த அரசமைப்பின் தயாரிப்பு பணிகள் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய இந்த அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அரசமைப்பு நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. இதோட முதல் கூட்டம், அரசமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் வந்துட்டு எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் 9, 1946. ஓகேங்களா? அப்போ தான் கூடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாகிஸ்தான் பிரிவினை. ஓகேங்களா? இதுலேயுமே வந்துட்டு பாகிஸ்தான் தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்போ இந்த அரசமைப்பு நிர்ணய சபை கூடுச்சு அப்படின்னா 14 ஆகஸ்ட் 1947. ஓகேங்களா? நம்மளுக்கு சுதந்திரத்திற்கு முத நாள் 15 ஆகஸ்ட். ஓகேங்களா? அதுக்கு முதல் நாள் 14 ஆகஸ்ட் 1947 வந்துட்டு கூடுது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கேபினட் மிஷன் அப்படின்னாலும் ஒன்று தான், அமைச்சரவை குழு அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அந்த கேபினட் மிஷன் என அழைக்கப்பட்ட அமைச்சரவை குழு. ஓகேங்களா? இது வந்து முன்மொழிந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வந்துட்டு அமைந்தனர். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க்க ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் கூற்று காரணங்களில் கொடுத்து ஈஸியாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அரசமைப்புடைய நிர்ணய சபை வரைவு குழு. ஸோ இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையிலேயே நிறைய குழு இருக்குது. ஸோ அதில் அந்த வரைவு குழு உறுப்பினர்கள் வந்து யார் யார் அப்படின்னா என் மாதவராவ், சையத் முகமது சாதுல்லா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், சர் அல்லாடி கிருஷ்ணசாமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர் பி.என். ராவ், எஸ்.என். முகர்ஜி, கிஷோர் கண்ணா, அப்புறம் கேவல் கிருஷ்ணா. ஸோ இவங்கெல்லாம் முக்கியமான உறுப்பினர்களாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உறுப்பினர்கள் மாகாணங்களில் இருந்து 292 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி சுதேச அரசுகள்கிட்ட இருந்து 93 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூற்றில் கண்டிப்பாக கொடுத்து கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குரூப் 1ல் கேட்பாங்க நல்லா பெருசாக. ஸோ இத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலுமே மாகாணங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 292 பேர், சுதேச அரசுகள்லேருந்து அனுப்பி வைக்கப்பட்ட உறுப்பினர்கள் 93. இத்தனை பேர் இருந்தாலுமே வந்துட்டு 1949 நவம்பர் 26 அப்போ அந்த நம்மளுடைய அந்த அரசமைப்பை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டு எத்தனை பேர் நிறைவேற்றினார்கள்? அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 284 உறுப்பினர்கள் தான் வந்துட்டு இதை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டு நிறைவேற்றியிருக்காங்க, அப்போ இருந்த உறுப்பினர்கள். ஓகேங்களா? ஸோ 284 உறுப்பினர்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய இந்த அரசமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்துட்டு டிசம்பர் 9ஆம் தேதி 1946 அப்போ நடந்துச்சு. எங்கே அப்படின்னா புதுதில்லியில். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக தலைவராக வந்துட்டு சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. யார் அப்படின்னா வந்துட்டு கிருபாலனி. ஓகேங்களா? ஸோ
அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரை தேர்ந்தெடுத்தாங்க? சச்சிதானந்த சின்ஹா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1950 1950 ஜனவரி 24 இந்த கூட்டத்திற்கு அப்போ அந்த அந்த நாள் நடந்த கூட்டத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்துட்டு தலைமையேற்றிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய இந்த அரசியல் அமைப்பை வந்துட்டு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் என்ன அப்படின்னா வந்துட்டு 1950 ஜனவரி 26 தான் நம்மளுடைய குடியரசு தின நாள். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு ஒப்புதல் வழங்கின நாள் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி, 2 நாள் முன்னாடிக்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த அரசியல் நிர்ணய சபை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய இந்த அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு 1946லேருந்து 1950 அந்த டேட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 9லேருந்து ஜனவரி 24ஆம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட 12 தொகுதிகளாக வந்துட்டு கூட்டம் நடைபெற்றிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. தொகுதி 1 பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9லேருந்து டிசம்பர் 23ஆம் தேதி வரையிலும் நடந்திருக்கு. தொகுதி 2 ஜனவரி 20லேருந்து 25ஆம் தேதி வரையிலும் நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா 1947. அதுக்கப்புறம் வந்துட்டு தொகுதி 3லேருந்து 28. தொகுதி 3 வந்துட்டு ஏப்ரல் 28 முதல் மே 2ஆம் தேதி வரலும் 1947 நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் நடந்திருக்கு. கடைசி தொகுதி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜனவரி 24ஆம் தேதி 1950. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு டைம் வந்துட்டு வேணால் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்திய அரசாங்க சட்டம். ஸோ இந்த இந்திய அரசாங்க சட்டம் ஸோ நம்மளுடைய அரசியல் அமைப்பில் எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்திய அரசாங்க சட்டம் 1935 கொண்டு வந்த அரசாங்க சட்டத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ அதே மாதிரி பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு நாடு அதிலிருந்து நாம் நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்க ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டோம். ஸோ எது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய இந்த நாடாளுமன்ற அரசு இது ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், அதே மாதிரி வந்துட்டு இடைக்கால தடையாணைகள். இதெல்லாம் எந்த நாட்டிலேருந்து நாம் எடுத்துக்கிட்டோம்னா பிரிட்டன். அதே மாதிரி அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் இவங்களை போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. ஒரு முக்கியமான தலைவர்களை பதவி நீக்கம் செய்யும் முறையை வந்துட்டு நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம்? அமெரிக்கா. அதே மாதிரி அடிப்படை உரிமைகளும் வந்துட்டு அமெரிக்க நாட்டில் இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய முகப்புரையுமே வந்துட்டு அமெரிக்கா நாட்டில் இருந்து தான் எடுத்திருப்போம். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அரசின் வழிகாட்டு நெறிமுறை வந்துட்டு அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து கனடா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூட்டாட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. கூட்டாட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க, பொதுப்பட்டியல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆளுநர் நியமனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கனடாவிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலிருந்து வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டம். ஓகேங்களா? ஸோ நாடாளுமன்ற அரசு வந்து பிரிட்டன், இங்கிலாந்துலேருந்து. இதே நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்துட்டு ஜெர்மனி அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து சோவியத் யூனியன். இதில் ரஷ்யாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள்,
முகப்புரையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீதியின் மாண்புகள் அடிப்படை கடமைகளில் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதா. மெயினாக பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் சோவியத் யூனியன் இல்லைன்னா ரஷ்யான்னு கூட கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடியரசு முகப்புரையில் வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் பிரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த அரசியலமைப்பு திருத்த முறை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு இந்த ரெண்டுமே வந்துட்டு தென் ஆப்பிரிக்கா அப்படியிலிருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அரசியலமைப்பு திருத்த முறை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு இது ரெண்டுமே தென் ஆப்பிரிக்கா. ஸோ அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஒரு வழியாக உருவாக்கி நடைமுறைக்கு வந்துருச்சு. நம்மளுடைய இந்த அரசியலமைப்பு உருவாக கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 64 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய இந்த இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கிட்டத்தட்ட 60 நாடுகள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் ஒவ்வொரு விஷயங்கள். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பினுடைய சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம எழுதணும். ஓகேங்களா. நம்மளுடைய இந்த அரசியலமைப்பு நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்லாம் இதெல்லாம் அசால்ட்டாக இல்லாமல் இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதையும் வந்துட்டு கேட்பாங்க. இப்போல்லாம் ஈஸியாக கேட்குறாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு வேர்டை மாற்றிட்டு டிஸ்கிரிப்டிவாக கொடுத்து அதிலிருந்து இந்த கூற்று சரியா தவறா, எந்தெந்த கூற்று சரி தவறு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அசால்ட்டாக இல்லாமல் படிச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி நம்மளுடைய இந்த அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் இருக்குது. என்னென்னா வந்துட்டு இறுக்கம் நெகிழ்வுத்தன்மை, நெகிழா மற்றும் நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம். அதுக்கப்புறம் அந்த இது ஓகேங்களா. அந்த முகப்புரையில் இருக்கிறத அப்படியே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல அதுக்கு மீனிங் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு இந்திய அரசுனா அதை ஏன் நாம் இறையாண்மை கொண்ட அரசு அப்படின்னு சொல்கிறோன்னா வந்துட்டு உள்நாட்டு வெளிநாட்டு விவரங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு வெளிநாட்டோட தலையீடும் இல்லாமல் இவங்களே தானே நிர்வகிப்பது. அடுத்து சமதர்மம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். இந்த சொல் பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 இணைக்கப்பட்டது. ஓகேங்களா. சமதர்மம் அனைவருக்கும் சம உரிமை. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்தவரையில் வந்து மதச்சார்பின்மை அரசு, எல்லா மதமும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்திய குடியரசு அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு இந்தியா வந்துட்டு முடியரசு மூலகம், அதாவது மன்னராட்சி அப்படி இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களால் ஆட்சி செய்யப்படுகிறது. ஓகேங்களா. ஒரு தேர்தல் வச்சு நடத்தி அதன் மூலமாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஆட்சி செய்கிறது. ஓகேங்களா. இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதை தான் குடியரசு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற ஆட்சி முறை உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஓகேங்களா. லோக்சபா, ராஜ்யசபா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சட்டம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வரிசையாக லெசன்ஸ் இருக்குது எல்லாத்த பற்றியும் விரிவாக. ஸோ இந்திய அரசியலமைப்பு இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒற்றை குடியுரிமை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியா நமக்கு ஒற்றை குடியுரிமை வழங்குகிறதா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ குடியுரிமை சட்டம் இந்த சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய இந்த அரசியலமைப்பில் அதிகபட்ச சட்டங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடியரசு தினம்
ஓகேங்களா? 1950 ஜனவரி 26 ஆனதா நடைமுறைப்படுத்தியிருக்கோம். ஆனா ஒரு சில திட்டங்கள் பார்த்தீங்க, ஒரு சில சட்ட விதிகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அ ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்றே ஆய அ 1949 நவம்பர் 26 அன்றே வந்துட்டு நடைமுறைக்கு வந்துருச்சு. அதுல ஒண்ணு தான் இந்த குடியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஒற்றை குடியுரிமை பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதே மாதிரி இந்திய அரசமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒற்றை குடியுரிமை தான். ஓகேங்களா? ஸோ ஒன்றிய அரசு வழங்கும் குடியுரிமையே அனைத்து மாநிலங்களுக்குமானது. ஓகேங்களா? ஸோ இந்த குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, 2015 பிப்ரவரி 27 அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மக்களவையில குடியுரிமை சட்டம் 1955ல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 1955 உருவாக்கப்பட்ட குடியுரிமை சட்டத்துல வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அ பதிவு அல்லது இயல்புரிமை முறையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் நபர் ஒரு குறிப்பிட்ட தகுதியை நிறைவு செய்தால் அவருக்கு குடியுரிமை வழங்கப்படும். அதே மாதிரி இந்தியாவுல தொடர்ந்து குடியிருந்தாலோ, அல்லது அரசு பணியில் 12 மாதங்கள் இருந்தாலோ, அந்த நபருக்கு இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படி என்னன்னா 18 வயது நிறைந்த அனைவரும் தேர்தலில் வாக்களிக்கும் தகுதியை பெறுகின்றனர். ஓகேங்களா? ஒரு நபர் ஒரு வாக்குரிமை. அடுத்து சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த நீதித்துறை வந்துட்டு எதுக்கும் கட்டுப்பட்டது கிடையாது. அதே மாதிரி இந்தியாவுல நீதித்துறையின் செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து தலையிட நாடாளுமன்றம், சட்டமன்றம் இந்த 2க்குமே வந்துட்டு உரிமை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த நீதித்துறையின் செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற, சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் இந்த நீதி அமைப்பு. ஓகேங்களா? அடுத்து அடிப்படை உரிமைகள். ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பிக்கும்போது 395 சட்ட விதிகள் இருந்தது. 8 அட்டவணைகள் அ 8 அட்டவணைகள் இருந்தது. 22 பகுதிகள் இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பகுதி 3 அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிறது. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் வந்து மொத்தம் 6. என்னென்ன? சமத்துவத்துக்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை, கல்வி பண்பாட்டு உரிமை, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அரசமைப்புப்படி நிவாரணம் கோரும் உரிமை, அதாவது சொத்துரிமை. ஓகேங்களா? இந்த சொத்துரிமை அப்படிங்கிறது வந்து 31 அப்படிங்கிற அந்த இதில் தான் வழங்கப்பட்டு இருந்தது. இந்த சொத்துரிமை அப்படிங்கிறது வந்துட்டு அடிப்படை உரிமையாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த சொத்துரிமை வந்துட்டு அடிப்படை உரிமையா இருந்துச்சு. எந்த விதியின்படி? 31 இது வந்து இந்த சொத்துரிமை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக எப்ப மாற்றப்பட்டது அப்படின்னா 44வது சட்ட திருத்தம் 1978 300 அப்படிங்கிற அந்த பிரிவுல போட்டு அது சட்ட உரிமையா மாறிடுச்சு. அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு ஆர்டிக்கல் 32. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து எப்போ மீறப்படுதோ அப்போ நம்ம உச்ச நீதிமன்றத்தை நாடும் உரிமை வந்துட்டு நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீதி புனராய்வு உறுப்பு 32. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 21A பற்றி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 6லேருந்து 14 வயதுக்குள்ள சிறுமியர்களுக்கு வந்துட்டு கட்டாய இலவச கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை உரிமை. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்டிக்கல் 21A உறுப்பு 21 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமை. இது மாற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
அந்த புக்கில் 82வது சட்ட திருத்தம்னு சொல்லியிருப்பாங்க. புக்கில் மிஸ்டேக்காக இருக்குது. இது ஆக்சுவலாக 86வது சட்ட திருத்தம் 2002. ஓகேங்களா, 2002ஆம் ஆண்டு அதன்படி. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம். ஓகேங்களா. அதே மாதிரி சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னா 2009. இந்த ஆர்டிக்கல் 21A அல்லது உறுப்பு 21A இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 6 முதல் 14 வயது இடைப்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி, இலவச கட்டாய கல்வி அடிப்படை உரிமை. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். இது வந்துட்டு அரசியலமைப்புடைய 4வது பகுதியில் சொல்லியிருக்காங்க. அடுத்து அடிப்படை கடமைகள். ஸோ வெறும் உரிமைகள் மட்டும் இல்லை, நமக்குன்னு சில கடமைகளும் இருக்குது. என்னென்ன கடமைகள் அப்படின்னா 11 வகை கடமைகளை அவங்க சொல்கிறாங்க. அரசியலமைப்பு பகுதி 4. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உறுப்பு 51A. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு இந்தியரும் பின்பற்றக்கூடிய அடிப்படை கடமைகளை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு 42வது சட்ட திருத்தம் 1976 42வது சட்டத்தின் படி வந்துட்டு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய கடமைகள் என்னென்ன? ஸோ இது வந்துட்டு என்ன பிக் கொஸ்டின், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். நம்மளுடைய அடிப்படை இந்தியாவுடைய அடிப்படை கடமைகளை வந்துட்டு விரிவாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதன் மாண்புகள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றிற்கு மரியாதை அளிக்க வேண்டும். அதே மாதிரி நமது நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்ற வேண்டும். 3வது இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும். ஓகேங்களா. இந்தியாவில் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும். அடுத்து தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டுக்கு சேவை புரியவும் முன்வர வேண்டும். அடுத்து மத, மொழி, ஜாதி வேறுபாடுகளை கடந்து மக்களிடையே ஒருமைப்பாட்டினையும் உலகளாவிய சகோதரத்துவத்தினையும் உருவாக்க வேண்டும். பெண்களின் மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமது பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும். அடுத்து வனங்கள், ஏரிகள், ஆறுகள், வன உயிரினங்கள் உள்ளிட்ட நமது இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தி அனைத்து உயிரினங்களுக்கும் வாழத்தகுந்ததாக பராமரிக்க வேண்டும். அடுத்து அறிவியல் ஆர்வம், மனிதநேயம், தேடல் நெறி, சீர்திருத்தம் ஆகியவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் மற்றும் பாதுகாக்கவும் வேண்டும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமது முயற்சிகள் மற்றும் சாதனைகளை மென்மேலும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி எடுத்து சென்று நாட்டினை மேன்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும். அதே மாதிரி வந்துட்டு இந்த அடிப்படை கடமைகளில் பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அச்சிறார்களின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாப்பாளர் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 11 அடிப்படை கடமைகள். ஸோ கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. ஓகேவா. ஸோ இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மத்திய அரசு. இது சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஒரு ஆட்சி முறை. அதாவது சிதைக்க முடியாத ஒன்றியம் எப்பயுமே மத்திய அரசு ஆளுமை தான். சிதைக்கத்தக்க மாநிலங்களும், இப்போ மாநிலங்களில் ஏதாவது பிரச்சனை, நெருக்கடியான சூழ்நிலை அப்படின்னா அதனுடைய அதிகாரம் மத்திய அரசுக்கு போயிடும். ஓகேங்களா. அது நெருக்கடி காலத்தின் போது ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்தியாவை பொறுத்தவரையிலும் 2 சூழ்நிலையும் இருக்குது. ஒற்றையாட்சி முறை
கூட்டாட்சி முறை. இந்த இரண்டும் கொண்ட இரண்டையும் நேரம், சூழல் போன்ற தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளத்தக்க நம்மளுடைய இந்த ஆட்சி முறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நீதி சீராய்வு, சமநிலை, நாடாளுமன்ற மேலாதிக்கம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீதி அமைப்பு நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நீதி அமைப்பு ஒரு தனி அமைப்பு, அதன் மீது அதிகாரம் செலுத்த எவருக்கும் உரிமை இல்லை. நீதி அமைப்பும் நாடாளுமன்றும் ஒன்றுக்கொன்று சலிச்சதில்லை, சமமாக மேலாதிக்கத்தன்மை கொண்டவை. இதில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததாக்கும் அதிகாரம் நீதி சீராய்வு எனப்படும். அதாவது எப்பயுமே ஒரு சட்டம் புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அரசியலமைப்பு ஆல்ரெடி உருவாக்கி வச்சதோடைய அந்த அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீதி சீராய்வு, ஓகேங்களா, அந்த அதிகாரம் மூலம் அதை செல்லாததாக்க முடியும். ஓகேங்களா. அது செல்லாது அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் கண்காணிப்பதிலும் நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளில் தேவைப்பட்டால் தலையிடுவதிலும் பார்த்தீங்கன்னா இந்த நீதித்துறைக்கு அதிகாரம் இருக்குது, சுதந்திரம் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இந்திய குடியுரிமை. ஸோ இந்திய குடியுரிமை அப்படின்னா வந்துட்டு என்ன, ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டுடைய சட்டப்பூர்வமாக உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கறது தான் குடியுரிமை. இந்த குடியுரிமை சட்டம் 1955 கொண்டு வந்துச்சு. இதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க 2015. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஞ்சாயத் ராஜ். இந்த பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் வந்துட்டு காந்தி, அம்பேத்கர் இவங்களுடைய அந்த கருத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், கொடுத்துருக்காங்க. மத்திய அரசிடம் குறைந்த அளவிலான அதிகாரம் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறாரு, காந்தி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசிட்ட குறைந்த அதிகாரம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அம்பேத்கர் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா, கிராமம் என்பது வகுப்புவாதம், ஜாதி அமைப்பு போன்ற கொடுமையான யதார்த்தத்தை கொண்டுள்ளது அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் வந்துட்டு காந்தி அப்படின்னா கிராமத்தில் தான் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாரு. அம்பேத்கர் வந்துட்டு அப்படி ஒன்றும் இல்லை, கிராமத்தை பொறுத்தவரையிலும் வகுப்புவாதம், ஜாதி அமைப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 2 பேரும் இந்த பஞ்சாயத்து ராஜ் விஷயத்தில் இப்படி கூட கேட்கலாம், பஞ்சாயத்து ராஜ் விஷயத்தில் எதிரெதிர் கருத்துக்களை உடையவர்கள் யார், காந்தி விஎஸ் அம்பேத்கர், காந்தி விஎஸ் ராஜேந்திர பிரசாத், அந்த மாதிரி இந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இல்லைன்னா இந்த மாதிரி கூற்று கூட கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கிராமம் என்பது வகுப்புவாதம், ஜாதி அமைப்பு போன்ற கொடுமையான யதார்த்தங்களை கொண்டுள்ளது அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அம்பேத்கர், காந்தி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுக்கலாம், நேரு அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு கூற்று வந்துட்டு காந்தி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்தியாவில் வாழும் கடைக்கோடி ஏழைகள் கூட இது தனது நாடு என்று உணரும் நிலையை உருவாக்கி அதில் அவரது குரல் வலுவாக உயரும் வகையில் வலிமையான இந்தியாவை உருவாக்க நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு காந்தி. அதே மாதிரி மக்களிடம் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அது மக்களுக்கு சிறந்த பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களிடம் அதிக அதிகாரம், அனைத்து அதிகாரமும் இருக்க வேண்டும் அப்படின்னு காந்தி சொல்கிறாங்க. கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்துட்டு ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுக்கணும். கிராமத்தை பற்றி நல்ல விதமாக சொன்னால் காந்தி, கிராமத்தை பற்றி கொஞ்சம் ஆப்போசிட்டாக சொன்னால் அம்பேத்கர். ஓகேங்களா. மேக்ஸிமம் இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னொரு கூற்று சொல்கிறாரு மகாத்மா காந்தி, கிராம சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன கூற்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராம சுயராஜ்யம் என்ற எனது கருத்து அருகாமையில் வாழ்வோரின் முக்கிய விருப்பங்களுக்கான சுதந்திரம், மற்ற இதர சார்பு தேவைப்படுவதால் சார்புத்தன்மை கொண்ட முழுமையான குடியரசு கொண்டதாகும் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உறுப்பு 40, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து அமைப்பை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா. சட்ட விதி ஆர்டிக்கல் 40 எதை பற்றி சொல்லுதுன்னா கிராம பஞ்சாயத்து
பகுதி 4 ஆர பகுதி 4 ஓகேங்களா. ஸோ இதை பற்றி இது சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 12th நியூ புக் பாலிட்டி இந்திய அரசியமைப்பில் பார்ட் 1 வீடியோ. ஸோ அடுத்த பார்ட் ஓகேங்களா, அடுத்த பார்ட்டில் இருக்க கொஞ்சத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு இந்த பார்ட்டு ரொம்ப லென்த்தாக இருக்கனால. ஸோ ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் ரிமைனிங் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம வந்துட்டு இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.